வந்துட முடியும். உட்காந்து வந்துட்டு இருக்க வேண்டியதான். பேனா பொம்பளை பேனா தலைவனா வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். பார்த்தா அப்பதான் சாவணும், வீரியன் சாகணும். ஆனா அவனா சாவு வர கேட்டு வாங்கணும் அப்படின்னு நேரம் விநாயக பெருமான் போய் உட்காந்தாங்க. விநாயக பெருமான் வரம் கேட்டப்ப அப்பதான் பெண்ணாக மாறினார் விநாயக பெருமான். வெறும் பொம்பளை தானே பெண்ணாக மாறி ஒரு வீணை எடுத்து அழகா வாசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு நாதம் ஒழிக்கிறது எங்கிருந்தோ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமான்னு வீரியன் கேட்டான். இவ்வளவு அழகா இசை வருது அப்படி இசையில மயங்கி வந்து பார்த்தா அங்க பெண் வடிவம் விநாயகர், ஆனா தலை மட்டும் யானை தலை. ஆகா இது நல்லா இருக்க பொருத்தம். இந்த மூஞ்சி அப்படிதான் இருக்குது, இந்த மூஞ்சி அப்படிதான் இருக்குது, ரெண்டு உடம்பு ஒண்ணா இருக்குது, ஆம்பளை உடம்பு பொம்பளை உடம்பா, கல்யாணம் தான் நல்லா இருக்கு. விநாயகர் தெரியல யாரும் பொம்பளை வீராசிக்காம என்ன பண்ணிருக்காரு, ஏமா தாயே நீ வந்து உடைய கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு இருக்கேன். சரியாச்சு, உடனே ஆச்சரியம், என்னடா பெண்ணடா பொம்பளை உடனே சரிங்களா அப்படின்னு வீடு சந்தோஷம் தாங்க. அழகான பொம்பளை, ஆனா யானை மூஞ்சி, நம்ம உடம்பு ஆம்பளை உடம்பு பூனை மூஞ்சி, கல்யாணம்னா எப்படி ரெண்டு ஒரு புள்ள இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன சந்தோஷமா கூட்டிப்பா இருக்கும். இந்த மூஞ்சிதான் அப்படிதான் இருக்கும். ரெண்டு பேர் கூட்டிட்டு போயாச்சு. அங்க வந்து வீடு வாழ்ற வசிக்கிறதுக்கு உள்ள போயிட்டான். இந்த புள்ள போய் விநாயகர் பொம்பளை வெளியே நின்றுட்டே இருக்கு. அப்பதான் பார்த்தாரான் போன் சொல்றதுக்கும் வான் சொல்ற பொம்பளை உள்ள போறதுக்கு வெளியில போறதுக்கு காரணம் இருக்கும். எப்ப உள்ள வீட்டை உள்ள வீட்டை வீட்டுக்குள்ள வரணும், எப்ப பொம்பளை வீட்டை வெளியே போகணும் காரணம் பார்த்தா உள்ள வந்தா அப்படின்னு சொன்னா. அப்பதான் அந்த அம்மா சொல்லிச்சா விநாயகர் பெருமான் பேரை சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடு நான் உள்ள வரேன்னு சொல்ல. ஆமா உன் பேர் என்னன்னு நான் கேட்கவே இல்லையே, நீ அழகா வாசிக்கிற, அழகா பெண் வடிவம் அழகா இருக்கிற, பேர் என்ன அப்படின்னு கேட்க. அப்பதான் சொல்லிச்சா மரண தேவி அப்படின்னு சொல்ல. பார்த்தா தெரியல மரண தேவியா கூப்பிடு, 3 நாள் கூட்டத்தான் வந்தேன். மரண தேவியே வா, மரண தேவியே வேணா, மரண தேவி எங்க வருது, மரண தேவி வந்து கொண்டு கொண்டு மாதிரி இருக்கு. சனி எப்ப யாருக்கு உட்காருன்னு சொல்ல முடியாது. இருக்கியா அப்படின்னா அப்பா இப்ப சபையில இருந்திருக்காங்க. இந்த புரோவனுக்கு அவளை போடி ஒரு ஆசை, கிறுக்கி முட்டாச்சிக்கு பேசினாங்கல்ல, இப்ப அது மாதிரி அவளை போடி பண்ணி பேசணும் ஒரு ஆசை. அது என்ன கவி தெரியுமா, எப்படி பேசாம இருக்க பந்தலடி கேட்டா நாளிலே பந்தலடி நடுவிலே காலடி என்னடி சொல்லடின்னு கேட்க. கொழுப்பு உடம்பெல்லாம் கொழுப்பு துமுறு. ஆகா பொம்பளை சபையில போடி வடி உடனே ஒரு கைதட்டு, ஒரே கைதட்டுவா விஷயம் தான் சபையில் இருக்கும். அப்பாடா அபை பேட்டு பெரியாது, ஆனா அபை பாட்டியதே நம்ம போய் வடி பேசிட்டாங்க. அப்படி சந்தோஷம் தாங்க. அப்படியே பார்த்துட்டு அபை பாட்டி உன் சைஸுக்கு உன் ஆளுக்கு நீ எல்லாம் போடி வடி என்ன கேட்டியா, உனக்கு அங்கே உட்காந்துமா சந்தோஷமா இருக்க. பார்த்தாரா 8.25 லட்சணமே, 8.25 லட்சணமே. 8.25 என்ன அவ லட்சம் 8 அந்த காலத்துக்கு ஆனா போடும். இப்பதான் 8 என்ன அப்ப எழுத்துல வந்து ஆனா வரும். 8.25 லட்சணமே. எவன் ஏறும் வரியே மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே. யாரா சொன்னடே ஆராய்ச்சிடா 8.25 லட்சணமே தான் என்ன அவ லட்சணம் முடிச்சவனே. எவன் ஏறும் வரியே, எவன் எதுல ஏறி வருவார், எரும மாட்டு போயிலே. மட்டில் பெரியம்மை வாகனமே, மட்டில் பெரியம்மைனா சீதேவிக்கு அக்கா மூதேவி. அவ வாகனம் என்ன தெரியுங்களா, கழுத, கழுதையே. கூரை இல்லா வீடே, கூரை இல்லாத வீடு என்ன சொல்லுவான், குட்டிச்சோரே. குலராமன் தூதுவனே, குலராமன் தூதுவனே ஆஞ்சநேயர் வாய் சொல்ல குரங்கே. யாரா சொன்ன ஆராய்க்கிறா பொம்பளை நீ ஒரு டீ போட்டினா நான் உன்னை 1000 டாப் போட்டு அந்த மாதிரி சொல்லிட்டான். நீ எனக்கு அப்பா நல்லா பேசுவேன், நம்ம வந்து அப்பா நம்பிராஜனே எங்க அப்பா தான், நம்ம வந்து நம்ம அப்பா மாதிரி ரொம்ப அப்படிலாம் பேசுவேன் பேசுவேன். இன்னொரு ஒட்ட பூத்தன ஒருத்தர், ஒட்ட பூத்தன ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒட்டம்னா பந்தயம் வச்சு, பந்தயம் இவங்க தலையை வெட்டி வச்சு கவிப்பாடுதான் ஒரு தலை ஒட்டிக்கணும், அது கிடையாது. ஒட்டம்னா பந்தயம்னு பொருள். அவர் பந்தயம் வச்சா பாட்டு பாட ஒட்ட கூட்டர். கூத்தனார் சிவம் எங்க சிதம்பரத்தில் இருக்கவர், அவர் பேர ஒட்ட கூத்தனர். ஒட்டு கொடுப்பா அப்ப மட்ட கூட அகராது நம்மதான் பெரியார். யார் வாய திறந்து பாடிவே யாரும் வாய திறந்து பாட குறிச்சிட வேண்டாம் ஜாக்கிரதை அப்படின்னு. செவனே இந்த குடம் நீங்க பானைனா மண்ணை பேசி பானை நீங்க புயல அவன் ஒரு பானை நெஞ்சுக்கிட்டே ஒரு பாட்டை கவியை படித்தார். உடனே வந்து உங்களுக்கு கொண்டு போய் சிறையில் அடிச்சாச்சு. அட நீயா எந்த பாடுவாங்க வச்சுக்க கூடாது, நான் மட்டும்தான், நான் யாரு எவனடா பானையை நெஞ்சா பானையை படி செஞ்சுக்கிட்டு பாட்டு படிக்க கவி பாடிக்கிட்டு இருக்க, அது ஏன் முன்னாடி போய் அழைச்சாச்சு. கொண்டு சிறையில் அழைச்சாச்சு. அங்க ஏகப்பட்டதான் அழைச்சி வச்சிருக்காரு இவர் ஒட்ட கூத்து பெரியார் மனசுல. அப்படி நடந்து போனார், அப்படி போட்டு அப்படி நடந்து போயிருக்காரு எங்க சிறைச்சாலை. எல்லாரும் எந்திரிச்சுன்னு பயந்தாங்களா, இந்த பானை செஞ்சுக்கிட்டான்ல அவன் மட்டும் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு அவனே ஒரு கோவம் வந்துச்சு. மோனை முத்தமிழும் மும்மதமும் மொழிபவன் யானை நான், எல்லா மதமும் எனக்கு தெரியும், எல்லா தமிழும் எனக்கு தெரியும், மோனை முத்தமிழும் மதமும் எனக்கு தெரியும், யானை நான். யாரா
என் முன்னாடி ஏற்றி உட்காந்துருக்க யாரா நீ அப்படின்னு அப்படியே சிரிச்சாரா. யாரும் அந்த பாடம் செய்யறது உன்னை யானைன்னு சொல்லியா எல்லாம் தெரிஞ்ச யாரு இப்போ உனக்கு பதில் சொல்லிமான்னு கூனையும் குடத்தையும் குண்டு சட்டியும் குடையும் அங்குச பயனா உயவர்னா முடிஞ்சு வச்சு அங்குசம் சேர்த்துட்டு அங்குசம் என்ன நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பைவானா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வித்தை தெரிஞ்சவா இருந்தாலும் சின்ன அங்குசம் தான் குத்துச்சுன்னு வச்சுக்க அடங்கி போயிடுவேன். அங்குசம் அப்படியே பிறந்து போயிட்டாராம். ஏன்னா எது எப்ப எங்க இருந்து யாரும் சொல்ல முடியாது. அது மாதிரி நீங்க அப்படியே ஊருக்கு உழைச்சு என்னத்த ஊருக்கு உழைச்சிருக்கீங்க, யாருக்காக உழைச்சிருக்கீங்க, மூவேந்தர் உங்களை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்லிக்கலாம். இப்ப வர கதைக்கு எங்க சரியான ஆளு நீங்க இல்லம்மா, நான் தான் இந்த இடத்துல பெரியார் நிரூபிச்சுட்டு பார்ப்போம். இந்த நாடகத்தை எழுதுனது யார்? சங்கரதாஸ் சுவாமி. எப்ப எழுதினாரு? 1867 பிறந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கந்தபுரம் எப்ப எழுதுனாங்க? 243 வருஷத்துக்கு முன்னாடி. முருகப்பெருமானை எப்ப செஞ்சாரு? 5013 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஆதாரப்பூர்வமான உண்மை. ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி எதை வேணாலும் பேசிக்கோங்க, ஏமாத்தி போலாம். இப்ப அப்படி கிடையாது. நாங்க பேசுற பேச்சு உடனே தட்டிங்க, உடனே போகன்னு போட்டா பழனியோட சரித்திரமே வந்துடும். போய் பேசவே முடியாது. போகர் 5010 வருஷத்துக்கு முன்னாடி முருகனை பத்தி முருகன் சிலையை செய்யும் போது நாகரை பத்தி அங்க ஏதாவது எழுதியிருக்காரா? கல்வெட்டுல இல்லையே. நாகருக்கு அந்த வேலையே இல்லை. அப்ப முருகன் அங்க வந்துட்டார். 5010 முன்னாடி முருகன் வந்துட்டார். ஏன் அப்ப நாகர் எல்லாம் தெரிஞ்சவர் போகவே நீ பெரியாலே கிடையாது. யாரை பத்தி கேட்பாரு? இறை சக்தியை பத்தி, இறைவனை பத்தி கேட்பாரு. நீங்க எல்லாம் வரணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டவங்க சித்தர்கள். இறந்தவர்களை பிழைக்க வைக்க சக்தி சித்தர்களுக்கு உண்டு. உங்களால முடியுமா? கூடு விட்டு கூர்வாய்ப்படி சக்தி சித்தர்களுக்கு உண்டு. உங்களால முடியுமா? ஊருக்கு உழைச்சேங்கிறீங்க. அவர் உழைச்சு செஞ்சு வச்சு நீங்க அங்கேயே சமாதி ஆயிட்டாரு. மக்களுக்காக செவ்வாய்க்கு கருவீச்சு பாய் இடத்துல அவர் எதிர உங்களை பத்தி 240 கந்தபுரம் கட்சியை பற்றி வாய்ச்சாரு. அவர் உங்களை சந்திக்கவே கிடையாது. அவர் போயிட்டாரு. ஆளுநரோட கேட்டு போன மாதிரி. ஆனா 1867 பிறந்தாங்க தபத்திரி சீலஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமி. அவர் தான் நாகர் வெளி சந்திக்க வச்சாரு. அப்ப உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு? மனிதன். சங்கரதாஸ் சுவாமி யாரு? தெய்வமா கடவுள மனுஷனா? மனுஷன். ஒரு மனுஷனே ஒரு தெய்வத்துக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இனிமே நான் உழைச்சு ஓடா செய்வேன், அதனால மக்களுக்கு அரிசினேன் அப்படிங்கிற பிரார்த்தனை நிப்பாட்டிக்கிட்டு என்ன எல்லாத்தையும் கதைகள் நான் சொன்னேன். பெரியாரா கேட்கிறே, நான் பெரியார் தான். எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கின்றதோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். மண்டக்கணம் அப்படின்னு பேசுறியே, மண்டக்கணம் மண்டையில அறிவுங்கிற பொருள் கனமாத்தே இருக்கு. உனக்கு இருக்கா? அப்படி ஒண்ணு எனக்கு ஒண்ணும் தெரியல. இன்னொரு விஷயம் சொன்னா பேசிட்டு வரும்போது சனியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியே. அந்த சனி நாகர் பெரியார் எப்படி நிரூபிக்கிறான்? உலகத்துல தான் பெரியவன் என்ற அகந்தை யாருக்கு இருந்துச்சுன்னா ராவணேஸ்வரனுக்கு. ஏன்னா தன்னுடைய இசையாலை ஈஸ்வரனை வசப்படுத்தி ராவணன் என்ற பெயரோடு ஈஸ்வர பட்டத்தை பெற்றவன் ராவணேஸ்வரன். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரன் தான் பெரியார் அப்படிங்கிற அகந்தையில எல்லா தேவர்களும் எல்லாத்தையும் குருவப்படுத்திக்கிறான். அப்ப அவனுடைய அத்துழியை தாங்க முடியல. ஒரு நாள் நாலவர் போனார். என்னை மதிக்கிறனால இன்னைக்கு அவனுக்கு பிடிக்கிறது. நாலவர் போனாரு. நாலவர் மதிக்கிறவாங்க நாலவரே அப்படின்னு போயிருக்கான். அப்பதான் பார்த்தார நாலவர் ராவணேஸ்வரனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். எனக்கு என்ன பண்றது? அப்பதான் பார்த்தாரு ராவணேஸ்வரன் உலகத்தை பெரியார் பேசுறியா? உன்னால நான் சொல்லக்கூடிய வேலையை முழுசா செஞ்சு முடிக்க முடியுமான்னு கேட்கிறேன். நீங்க என்ன வேணாலும் சொல்ற நாலவரே நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிறேன். உடனே பார்த்தேன் 9 நவக்கிரகங்களையும் உனக்கு படிக்கட்டுகளாக மாற்றி போட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இதனையா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே 9 நவக்கிரகத்தையும் கீழே குப்புற போட்டு ஏறி மிதிச்சுட்டு போறேன். அப்பதான் பார்த்தேன், ஆகா இவனுக்கு சனியனுடைய பார்வை பட்டாத்தானே ராவணேஸ்வரனுக்கு சனியம் பிடிக்கும், அப்பத்தானே உனக்கு அறிவு ஏற்படும். என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச நாரதரு உடனே என்ன சொல்றான்? ராவணேஸ்வரனை கூப்பிட்டு, ராவணேஸ்வரா இந்த 9 வயதுல 8 பையனும் சும்மா இருக்கிறாங்க. இந்த 7வது ஒருத்தன் கிடக்கிறான் பாரு, அவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவனை நல்லா நெஞ்சிலே அப்படின்னு 9 குப்புற போட்டு ஏற விட்டவங்க நான் தான். உன்னை மல்லாத்த விட்டு ஏற விட்டவங்க நான். நீயே மூலிகா முக்கத்தில் வந்து என்ன நானு. இன்னொரு விஷயம் என்ன, பால் குடிக்கிற பத்தி சீச்சுக்க. ஐயா மூஞ்சி சீப்ப பாருங்க. சீச்சுக்க பால் குடிக்கிற ஆரம்பத்துல வந்தோட இடுப்புல ஏறி உட்காரு. இங்க பாரு, ஆரம்பத்துல வந்து இடுப்புல ஏறி உட்காந்துருக்கேன். வந்து ஆசிரியர் இங்க வந்துருக்கீங்க. சரி, இப்ப எனக்கு பசிக்குது. உண்மையிலேயே இப்ப எனக்கு பசிக்குது. பள்ளியாகப்பட்ட ஒன்னால் இந்த நாடகருக்கு பால் கொடுக்க முடியுமா? நீ பெரியார் கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. பிள்ளையோட அறிவுபூர்வமாக கை தட்டுங்க எல்லாம். பால் குடிக்கிற பாத்திரம் உட்காந்துருக்காரு. ஓ, முடிச்சாச்சா? சொல்லு, பால் கொடுக்க முடியுமா? தம்பி
என்ன கேட்டுக்கிட்டீங்களா? சிரிச்சுக்கிறதுல திருப்பி இப்ப குழம்பு கொடுப்பேன்ல வாங்கி குடிச்சுக்க. சரியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க அம்மா கிட்ட வாங்கின தமிழ் பால் என்கிட்ட இருக்கு. தப்பு தம்பிட்ட தம்பி கேட்டாங்க நான் பதில் சொல்லி அனுப்ப போக சொல்ல மாட்டேன் நான். உங்க அம்மா கிட்ட கொடுத்த உங்க அம்மாட்ட வாங்கின தமிழ் பால் என்கிட்ட இருக்கு. அதை கொடுக்க முடியாது. உங்க அம்மா பால் நான் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, இந்த பூமியில பிறந்தபடி கொடி கட்டி 1130 வருடங்களுக்கு செலவு வச்சிருந்த கன்னியாகுமரியில திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறம் பொருள்